திமுகவுக்கு உண்மையாவே விவசாயிகள் மேல அக்கறை இருந்தா கள்ளு கடைகளை திறக்கணும்னு வேளாண்மை பற்றி தேர்தல் அறிக்கையில கூறிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும்னு அண்ணாமலை அறைகூவல் விடுத்திருக்காரு. குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்துறன்னு திமுக சொன்னாங்களா தேர்தல் அறிக்கையில? ஒரு குவிண்டலுக்கு ஒரு டன்னுக்கு கரும்புக்கும் நெல்லுக்கு சொன்னாங்க. அதையே எடுத்து போராட மாட்டாங்க. திமுக தேர்தல் வாக்குறுதி 66 நம்பர் 68 நம்பர் ரெண்டையும் படிச்சு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் 66, 68 மரச்செக்கு எண்ணெய். அதை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில விவசாய குரூப்புகளுக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் கண்ணு ஓப்பன் ஆகுது. நானும் விவசாயி தானே, எங்களுக்கு இல்லாத அக்கறையா? நாங்களும் விவசாயி தான். சும்மா இந்த விவசாய நண்பர்கள் இப்ப கிளம்பி வந்து நான் டவர் மேல ஏறுறேன், நான் வந்து திருச்சியில ரோட்டை பிளாக் பண்ணுவேன், நான் வந்து அப்படி பண்றேன்னா, நீங்க உண்மையாலுமே விவசாயிகள் மீது அக்கறை இருந்தா கள்ளுக்கடையை திறப்போம். திமுக தேர்தல் வாக்குறுதி 66, 68 செயல்படுத்த வைப்போம். திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி சொன்ன குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்துவோம். அதை பத்தி பேச மாட்டீங்க. ஆனா இவர்கள் ஹரியானா, டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு இங்கிருந்து ஆதரவு கொடுப்பேன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.